ஒரு காட்டில் பல எறும்புகள் வாழ்ந்து வந்தன. அந்த எறும்புகள் தினமும் காலையில் சென்று தங்களுக்கான உணவுகளை தேடி எடுத்துக்கொண்டு மாலையில் வீடு திரும்புவது வழக்கம். அக்காட்டில் ஒரு வெட்டுக்கிளியும் வாழ்ந்து வந்தது. வெட்டுக்கிளியோ பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. கோடை காலத்தில் தனக்கென்று அது உணவு ஏதும் சேமிக்கவில்லை. அத்துடன் அது மாரி காலத்திற்காக உணவு சேமிக்கும் எறும்புகளை பார்த்து கேலி செய்தது. எறும்புகளே, இது கோடைக்காலம். ஏன் கஷ்டப்பட்டு தினமும் காலையில் உணவு தேட செல்கிறீர்கள்? நாங்கள் மாரி காலத்திற்காக உணவை சேமித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கான உணவுகளை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். மாரிக்காலம் வருவதற்கு இன்னும் பல நாட்கள் உள்ளன. அதுவரை என்னுடன் வந்து நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள். எங்களால் உங்களைப் போன்றிருக்க முடியாது. நாங்கள் செல்கிறோம். கோடைக்காலம் முடிந்து மாரிக்காலம் தொடங்கியது. எங்கும் பனியும் மழையும் பெய்யத் தொடங்கியது. மரங்கள் எல்லாம் வாடிப்போயின. வெட்டுக்கிளியோ தங்குவதற்கு இடமுமில்லாமல், உண்பதற்கு உணவுமில்லாமல் சோர்ந்து போனது. அதை குளிரும் பசியும் வாட்டியது. ஒரு இலையை எடுத்து போர்த்திக் கொண்டது. ஆனால் அதுவும் சிறிது நேரத்தில் காற்றில் பறந்துவிட்டது. பின்னர் வெட்டுக்கிளி உணவு உண்ணாமல் இருந்தால்தான் இறந்து விடுவேன் என்பதை புரிந்து கொண்டது. உடனே எறும்புகளின் குகைக்குச் சென்று கதவை தட்டியது. எறும்புகள் கதவை திறந்து பார்த்தன. அங்கே வெட்டுக்கிளி சோர்வாக நின்று கொண்டிருந்தது. எனக்கு குளிரில் உடல் நடுங்குகிறது. அத்துடன் மிகவும் பசிக்கிறது. எனக்கு உங்களது வீட்டில் தங்குவதற்கு இடமும், உங்களது உணவில் பங்கும் தருவீர்களா? நிச்சயமாக. சோர்வாக இருக்கிறீர்கள். சரி, முதலில் உள்ளே வாருங்கள். எறும்புகள் வெட்டுக்கிளியை உள்ளே அழைத்துச் சென்றன. எறும்புகள் வெட்டுக்கிளிக்கு தமது சுவையான உணவு வகைகளை கொடுத்தன. வெட்டுக்கிளியும் அந்த உணவு வகைகளை மகிழ்ச்சியாக உண்டது. அதன் பின்னர் வெட்டுக்கிளி எறும்புகளுக்கு நன்றி கூறியது. கோடைக்காலத்தில் நீங்கள் உணவு சேகரிக்கும்போது உங்களை கேலி செய்திருக்கிறேன். ஆனால் நீங்களோ அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் எனக்கு உணவளித்திருக்கிறீர்கள். உங்களின் உதவிக்கு மிக்க நன்றி. அதன் பின்னர் வெட்டுக்கிளியும் எறும்புகளும் நல்ல நண்பர்களானார்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிகழ்காலத்தில் செயற்பட வேண்டும்.